ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான வீடியோ தான். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்ததுனால தான் இந்த வீடியோ. மாற்றி தீனாமு விளாக்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க, தீனாமு லைஃப் ஸ்டைல் பேஜ்லேயும் கேட்டிருந்தீங்க. அது போக தீனா அஃபீஷியல்னு நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். கேட்டது நான் வீடியோக்காக இல்லைனாலும் எனக்கு யூஸ்ஃபுல் எடுத்து வைக்கிறதுல. ஏன்னா அர்ஜென்ட்டாக வந்து திடீர்னு ஏதோ ஒரு பெயின் வந்து என்னால் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு என்னால் வந்து ஸ்டொமக் பெயினில் வந்து நான் கத்ததான் செய்வேனே தவிர எதுவும் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்க்கா, கண்டிப்பாக போடுங்கக்கா, நானும் எடுத்து வச்சுக்கிறேங்கான்னு கேட்டிருந்தீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். தம்ப்நெயில்ல இருந்ததே தான் டெலிவரி பேக் வந்து பேக் பண்ண போகிறோம். என்னென்ன பேக் பண்ண போகிறோம், என்னென்ன வாங்கி வச்சுருக்கோம், இன்னும் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு என்னோட டெலிவரி நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது இன்னும் ஒரு 5 days கிட்ட தான் இருக்கேன். 7 days கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு நான் பேக் பண்ண மாதிரி யாரும் பேக் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு தள்ளி பிறக்குது, 10 மாதம் ஆகி பிறக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து 8 monthலேயே பிறந்துடும். அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆக வேண்டியது 8 month ஸ்டார்டிங்கில். டெலிவரி பேக்கில் பேக் பண்ண வேண்டிய இது வந்து 8 month ஸ்டார்டிங்கில் பேக் பண்ணிக்கோங்க. 8 மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எப்போ வேணால் வலி வரும். எங்களுக்கு வந்து இன்னும் டேட் கொடுத்து டேட் வரைக்குமே இன்னும் பெயின் வரல. அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டில் நாங்கள் இப்போ தான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, ஓகே கைஸ், நம்ம பேக் பண்ணலாம், வாங்க போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் திங்ஸ். அதாவது நீங்கள் முன்னாடி பண்ண ஸ்கேன்லேருந்து இப்போ அதாவது லாஸ்ட்டாக போகிற செக்கப் வரையும் இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் சில முக்கியமானது என்னென்னா, நீங்கள் லாஸ்ட்டாக போனது கூட அந்த பாதி ஸ்கேன் எடுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். 5th monthலேருந்து ஸ்கேன் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து நிறைய டாக்டர் சொல்லி நிறைய வீடியோஸையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் பார்த்துருப்பாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. அதோட இதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பண்ண ரிப்போர்ட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஸ்கேன் மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுட்டேன். பேங்க் புக்கு, ஆதார் கார்டு, ஏடிஎம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது ஹாஸ்பிட்டல் திங்ஸ் தான். ஓகே, நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு பேக் அழகாக வச்சுக்கணும். நாங்கள் போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், அதுக்கு தனியாக ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட திங்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட திங்ஸ் தான் எடுத்து வைக்கணும் முதல்ல. நான் வந்து இந்த குட்டி பேக்கில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னோட திங்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது டிஷ்யூ வந்து இது வந்து நார்மல் வெட் டிஷ்யூ தான் நடாது. இந்த டிஷ்யூ வந்து நார்மலாக அந்த என்ன டிஷ்யூ, ஆயில் டிஷ்யூவும், அதை விட இது வந்து பெட்டராக இருக்கும். இதில் கொஞ்சம் நிறையாவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் தேவைப்படும், டிஷ்யூ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் டிஷ்யூ எடுத்து வச்சுக்கிறேன். டிஷ்யூ இதில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நான் இதில் அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு. ஸோ வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முடி கசகசன் இருக்கு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் முடி கசகசன் இருக்குன்னு சொல்லி கிளிப்பு. எப்படி படுத்துட்டு தான் இருப்பேன், அதனால் கிளிப் போட்டுக்குவேன். அப்புறமா பொட்டு, சோப்பு, இது மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீப்பு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட திங்ஸு இதில் நான் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். மற்ற பொட்டு அது வீட்டில் வச்சுக்கிறேன். இதான் நான் ஜஸ்ட்டு சும்மா எடுத்து வச்சுக்கிறேன். முக்கியமானது பேக் தான், ஆனால் இதுக்கு பேர் வேறு எதுவும் சொல்லுவாங்க. அதனால் அது எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுக்கணும். டைப்பர் மாதிரி இருக்கும், இது போகிறதுக்கு உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்களுமே வந்து வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மல் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் என்னோடது. ஏன்னா அந்தளவுக்கு நான் எதுவும் எடுத்து வைக்கல.
பேக்கில் வச்சுக்கணும். என்னோட திங்ஸ் மட்டும்தான் இந்த பேக்கில் இருக்கும். பாப்பாவோட திங்ஸ்லாம் எந்த பேக்கில் இருக்குன்னு அவங்களே கட்டுவாங்க. இந்த வீடியோவில் பாதி வீடியோவில் அம்மா இருப்பா, மீதி வீடியோவில் நான் இருப்பேன். ஆமாம், ஏன்னா வீடியோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் அது மேலே இருக்கும், அதனால் உட்காந்து எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் மறக்காமல் இதை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு ஆப்ரேஷனாக இருக்குமோ இல்லை சுகப்பிரசவம் எதாக இருந்தாலுமே 1 டேக்கு சாப்பாடு வந்து இந்த ஏன்னா கஞ்சி அந்த மாதிரி தான் தருவாங்கம்மா ஆப்ரேஷன் பண்ணால் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு கஞ்சியெல்லாம் குடிக்க பிடிக்கல அப்படின்னா பால் டீ அந்த மாதிரி குடிக்கிற சூடாகவே வச்சுக்கிறதுக்காக இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் பாட்டில், ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இன்ஸ்டன்ட் ஹாட் பேக்கும் கூல் பேக்கும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கிடைக்கல, நான் வேறு ஏதாவது ஷாப் போனேன்னா நான் வந்து நான் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பேன். இடையில நாளைக்கு நான் எங்கன்னா போனேன்னா வாங்கி வச்சுருவேன். நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் நேற்று போனேன், எனக்கு கிடைக்கல, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வாட்சிங் இருக்கு. நான் ஒரு லூஸு இதை எடுத்து உள்ளே வச்சுட்ருக்குறேன். என்னோடய ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் காட்டிங்க. என்னோடய ட்ரெஸ்ஸு எனக்கு துண்டு. என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து நான் 4 மெட்டர்னிட்டி எடுத்திருக்கேன் ஃபீடிங்கு. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி 4 எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது, சும்மா ஜஸ்ட் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டவல் எடுத்து வச்சுருக்கேன். 2 டவல் இது தேவைப்படும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேவைப்படும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்காக நேற்றுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்காக இந்த ஃபீடிங் டாப் நல்லா இருக்குல்ல. இந்த ஃபீடிங் டாப் இங்கே ஜிப் இருக்கும், இங்கே ஜிப் இருக்கும். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட பேண்டீஸு, ஃபீடிங் ப்ரா அதெல்லாம் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோஸில் காட்டலை, பட் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் எடுத்து வச்சுப்பேன், ஆனால் வீடியோவில் காட்டல. ஓகே, இது வந்து இப்போது இது ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணிடலாம். நீங்கள் 2 துண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு துண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஹேர் வாஷ்லாம் பண்ண மாட்டேன், ரிட்டர்ன் வரும்போது மட்டும் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால் 2 துண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன்னா ஆல்ரெடி பாப்பாட்ட ஒரு துண்டு இருக்குது, அதை வாங்கி தொடச்சிக்க வேண்டியதான். எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கீழே பெருசு பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது ஒரு வேளை இதை மட்டும் நான் வைக்க முடியல அப்படின்னா இதில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டுருவேன். இதில் போட்டு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு தான் காட்டுறேன். முக்கியமானதே ஹாஸ்பிட்டல் திங்ஸ் தான். எது எடுக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கூட திட்ட மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க. பெருசு பண்ணி கொடுத்துரு, எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பவர் பேங்க்கும் சார்ஜரும் எடுத்துக்கிறேன். நான் வந்து போகும்போது சார்ஜர் எடுத்துப்பேன், எனக்கு சார்ஜர் இல்லை. பவர் பேங்க்கும் சார்ஜர் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். இதில் வேறு எங்கேயும் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதாங்க, இல்லை இதிலே பண்ணிக்குவேன். எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு பேகு பத்தலை அப்படின்னா இன்னொரு பேக் கூட வாங்கலாம். என்கிட்ட இன்னொரு ஹேண்ட் பேக் இருக்குது. ஒரு வேளை எனக்கு பத்தலை அப்படின்னா அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம போகும்போது காரில் தானே போவோம், அதனால் வந்து அந்தளவுக்கு நம்ம சுமக்கிற மாதிரி தெரியாது. அதனால் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் காட்டுறீங்களா? அடுத்து பாப்பாக்கு காட்டுவாங்க. பாப்பாக்கு தான் அழகழகாக இருக்கும், எனக்கு தான் ஒன்றுமே இல்லை. சரிவா,
கைஸ் இப்போ வந்து என் பிள்ளைக்காக நான் எடுத்து வைக்க போகிறேன். பிள்ளையா பையனா? பையன் தெரியல, எடுத்து வைக்க போகிறேன். இந்த பேக்கில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கு, ஆனால் பொருள் கம்மியாக தான். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வைக்க போகிறோம். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பேக்கை நான் பிடிங்கிடுவேன். பார்த்துக்கோங்க, பேக்கோட ஸ்பேஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்லா காட்டன் பேக். இது அந்த பேக் எவ்வளோ? இது ஜஸ்ட் 150 தான். இது மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாம். அவ்வளோ கொஞ்சம் இப்படி வச்சா நின்றும். ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மை லிட்டில் ஒன்றுக்கு டவல் எடுத்து வைக்க போகிறோம். இவனுக்கு மட்டும் 2 டவல். இவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவல். இது நல்லா பெருசாக இருக்கும், விரிச்சு காமிச்சோன்னா மடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சிட்டேன். இது ஓரளவுக்கு சின்ன டவல் தான். இது பெருசாக தான் இருக்கும், ஆனால் இது அழகாக இருக்கும். டவல் இல்லை, இது வந்து இப்படி இப்படி என் பிள்ளை இப்படி பிடிக்கிறது அந்த டவல். இது செகண்ட் ஒன், இது நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மஸ்ட்டாக தேவைப்படும். குளிர்காலம் வேறையா இப்போ கோயம்புத்தூரில், அதனால வந்து கண்டிப்பாக என் குழந்தைக்கு தேவைப்படும். ரெண்டாவது அதை வச்சாச்சு. ஏன்னா எனக்கு எதாவது சொட்டர் வாங்கி கொடுத்தியா? எடுத்துக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிறந்த குழந்தைக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. எத்தனை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிடும், எல்லாருக்குமே தெரியும். மை கேர்ள் பேபிக்கு 2, கேர்ள் பேபிக்கு அது பாய் பேபியாக இருந்தாலும் கேர்ளுக்கு போகிறத போட்டு விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா பாய் பேபிக்கு 3 ஒய்யால. சரி, பாய் பேபிக்கு 3 இல்லை, அது கேர்ளுக்கும் போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம நீனாமு லைஃப் ஸ்டைல் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இன்னொரு விஷயம், கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும் 3 கிடையாது, இன்னும் உள்ளே இருக்குது. ஆக்சுவலி மேக்ஸிமம் ஒரு 5 செட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து காட்டன் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் மட்டும் சொன்னேன். மொத்தமாக எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ். என் ஒய்ஃப் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க, நீனாமு லைஃப் ஸ்டைல் பேஜில். இது வந்து ஸ்வெட்டர். என் தங்கத்துக்கு குளிர்ச்சுன்னா போத்தி விடு. அம்மா சரிம்மா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டான் இதை வாங்கும்போது. வெறும் பாய் பேபிக்கு மட்டும் இந்த பனியன் கிளாத்தில் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். கேட்டால் கேர்ள் பேபிக்கு இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேர்ள் பேபிக்கு அழகழகாக பார்த்து வச்சுருந்தாங்க. உனக்கு நான் பல்ப் கொடுக்காம விட மாட்டேன் நீ. இது 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்வெட்டர் தான், க்யூட்டாக இருக்கும். இந்த ஸ்வெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கேர்ள் பாய் யாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்ட்டு குழந்தைக்கு. கைஸ், இது வந்து க்யூட்டாக இருக்கிறது இல்லாமல் ரொம்பவே தேவைப்படும் குழந்தைக்கு. இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, காலுக்கு வந்து சாக்ஸ் இருக்கும், கைக்கு வந்து க்ளவுஸ் இருக்கும், ஹெட்டுக்கு வந்து கேப் இருக்கும். இது வந்து குழந்தைக்கு ரொம்பவே முக்கியம், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும். அது வந்து தெளிவாக சொல்லிடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 5 பீஸ் வேணும் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்குள்ளே 5 பீஸ், அதுக்கு மேலேயே வச்சுட்டேன், பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறையா வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, இந்த குள்ளாவுமே வந்து குளிருக்கு தான் செப்பரேட்டாக வாங்கிக்கணும். செப்பரேட்டாக இதுவும் ஒரு 5 பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வெளியே போகும்போது 5 பீஸ் வாங்கினா போதும். வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணும் வாங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் எவ்வளோ டேஸ் இருப்பீங்கன்னு தெரியாது, அதனால ஒரு 5 பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து குட்டி ஷூஸ். இது இங்கேருந்து அங்கேருந்து வரும்போது போட்டு வரதுக்கு இவ்வளோதான் என் குழந்தையோட திங்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்குள்ளே வைக்கலாம், ஆனால் மடக்கி தான் வைக்க முடியும். அதனால இந்த பேக்கை பிரித்து நான் உள்ளே இருக்கிறத எடுத்து தான் இதில் வைக்க போகிறேன். பட் இதில் காமிச்சேன், இது என்னதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இது அப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க படுக்க வச்சு பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது குழந்தைய படுக்க வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைய ஃபஸ்ட் டைம் தூக்க தெரியாமல் இருப்பாங்க, அவங்களாம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக இது உள்ளே ஃபுல்லாக லாக் ஆகிடும். குழந்தைய உள்ள வச்சு இது பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒன்று மட்டும் பத்தாது, ஒரு 2-3 வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இப்போதைக்கு இதில் பேக் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்குறது வந்து வீட்டில். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வேணால் பத்தாத பட்சத்துக்கு வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மடக்கி வைக்கிறோம்.
வேணாம் மறக்காத, இது ஒரு ஐடியா இருக்குது. அப்படி வைக்காத, அப்படியே உள்ளே போட்டு அப்படியே காரில் வச்சு கொண்டு போய்க்கலாம். மூஞ்சே தெரியல. அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இவ்வளோதான் பேக்கிங்கு. இதில் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேபி இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணுறோம். நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது, நாங்கள் அதுக்குள்ளே அதை வாங்கி வச்சோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, குழந்தை பெற்றவங்க, இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை கண்டிப்பாக வாங்கி வைங்க, மஸ்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாங்கி வச்சிடுறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அதுவே நிறைய வீடியோஸ் பார்த்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இது வந்து எங்கள் லிட்டில் ஒன்க்காக நான் பார்சல் பண்ணிட்டேன். இன்னைக்கு போயிட்டு அதை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் வேலை. எடுத்து கொரியரில் அனுப்புகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதானே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். அதையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறையா பேர்கிட்ட சஜஷன் வாங்கி நாங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறோம். இன்னும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.